வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் அனாலிசிட்டி கவுன்சிலிங்கான டிஎன்இஏல இருக்கிற டாப் 15 மேஜர் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னா பிளேஸ்மெண்ட், டிமாண்ட், ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத். லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், செகண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், தேர்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபோர்த் சைபர் செக்யூரிட்டி, ஃபிஃப்த் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். மொத்தத்தில் டாப் 5மே சிஎஸ் கிளஸ்டரோட கோர்சஸ் தான். அடுத்து கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிமாண்ட் இருக்கிற கோர்சஸ். 6th எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், 7th ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், 8th மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், 9th எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் 10th எவர்கிரீன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கப்புறம் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் தான். 11th பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பயோடெக்னாலஜி, 12th ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், 13th கெமிக்கல் இன்ஜினியரிங், 14th சிவில் இன்ஜினியரிங் அண்ட் 15th அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இப்போ இந்த கோர்சஸ் பற்றி கிளியர் ஐடியா கிடைக்கிறதுக்கு இந்த கோர்சஸ் இருக்கிற கிளஸ்டரோட பேசிக் டீட்டெயில்ஸ், கிளஸ்டரோட அதர் கோர்சஸ் என்னென்ன, கிளஸ்டரோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அண்ட் ஏஐ. ஸோ இந்த கிளஸ்டரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் போன்ற ப்ரைமரி கோர்சஸும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் போன்ற செகண்டரி கோர்சஸும் இருக்குது. இந்த கிளஸ்டர் கோர்சஸ் படிக்கிறனால அப்படி என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க. அதுவும் சாதாரணமாக இல்லை, வித் ஹையர் சேலரி பேக்கேஜோட. அப்புறம் நீங்கள் வித்தின் தமிழ்நாடு ஒர்க் பண்ணலாம், வித்தின் இந்தியா ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் கூட போய் ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. அது போக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸும் இருக்குது. மற்றவங்க எல்லாம் நாயா பேயா அலைஞ்சு சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து நிறையா காசு சம்பாதிக்கலாம். அப்புறம் நீங்கள் யாரும் படிக்கும்போது மற்ற கோர்ஸுக்கு செலவு பண்ணுற மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் அந்தளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. செலவும் கம்மி, வருமானம் அதிகம். அப்புறம் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹைலி காம்படிட்டிவ். நிறையா பேர் படிச்சுட்டு வெளியே வருவாங்க. அப்போ ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அந்தளவுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. தென் கண்டினியூஸ் அப்ஸ்கில்லிங். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். புது லாங்குவேஜஸ் வரும். எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒர்க் என்விரான்மெண்ட். நீங்கள் ரொம்ப லாங் டைமுக்கு ஒரே இடத்துல உட்காந்து சிஸ்டம் பார்த்துக்கிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஃப்யூச்சரில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கான சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் ஒன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆக முடியும். செகண்ட் கிளஸ்டர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் போன்ற ப்ரைமரி கோர்சஸும், விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி போன்ற செகண்டரி கோர்சஸும் இருக்குது. இந்த கிளஸ்டர் கோர்சஸை படிக்கிறனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குங்க. நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறையா எம்ஓஐ சைன் ஆகிருக்கு. அதனால் இப்போவும் சரி, ஃப்யூச்சர்லேயும் சரி ஸ்ட்ராங் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அது போக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு மற்ற கோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த கிளஸ்டர் கோர்சஸ் படிச்சிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இந்த கிளஸ்டர் கோர்சஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணணும்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் கோர் பிளேஸ்மெண்ட் சில காலேஜஸில் எல்லாமே இருக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் படிக்கும்போது தியரியை விட ப்ராக்டிகல்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். தேர்ட் கிளஸ்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போன்ற ப்ரைமரி கோர்ஸும், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் போன்ற செகண்டரி கோர்ஸும் இருக்குது. இந்த கிளஸ்டரில் என்ன அட்வான்டேஜ்னா, எங்கெல்லாம் மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கோ அங்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எவர்கிரீன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் இது. இந்த கிளஸ்டர் கோர்சஸ் படிக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேலரி. உங்களோட இனிஷியல் சேலரி ரொம்ப கம்மியாக தான் வரும். அப்புறம் ஜாபுக்கே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாபில் ஃபிசிக்கலாக தான் நீங்கள் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் சைட்டு மாறி போய் ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போலாம் நிறையா ஆட்டோமேஷன் வந்துக்கிட்டு இருக்கிறனால நிறையா ஜாப் ரோல்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஃபோர்த் ஒன் இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸ். அதாவது 2 கிளஸ்டரை கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கிற கோர்சஸ். இதில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற ப்ரைமரி கோர்ஸும், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் போன்ற செகண்டரி கோர்சஸும் இருக்குது. இந்த மாதிரி இன்டர்டிசிப்ளினரி கோர்சஸில் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வேறு கிளஸ்டர் கோர்ஸை கம்பைன் பண்ணி மல்டி டிசிப்ளினரியில் கோர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ மல்டி டிசிப்ளினரி நாலேஜ் அண்ட் ஸ்கில் கிடைக்கும். அதனால் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் டிமாண்டும் இருக்கும்.
இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால் மல்டிபிள் டொமைன்ஸை கம்பைன் பண்ணி படிக்கிறதால படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் சில கம்பெனிஸ் மல்டிபிள் டொமைன் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் சிங்கிள் டொமைன்லேயே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 5th ஒன் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுற கோர்சஸ். இதில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் ஆர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி ஆர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி போன்ற பிரைமரி கோர்ஸும், ஃபுட் டெக்னாலஜி, பேராமெடிக்கல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி ஆர் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் போன்ற செகண்டரி கோர்ஸஸும் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபோக்கஸ்டாக தான் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து லெஸ் காம்படிஷனும் ஸ்ட்ராங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் டொமைனில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறதுனால எல்லா கம்பெனிக்குமே அப்ளை பண்ண முடியாது. அந்த பர்டிகுலர் டொமைன் கம்பெனிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் வித்தின் தமிழ்நாடே ஒர்க் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது முடியவே முடியாது. அந்த கம்பெனி எங்கே இருக்கோ, லொக்கேட் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய க்ரோத் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த இண்டஸ்ட்ரியோட கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் சில கோர்சஸ், சில ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் இருந்து இன்ஜினியரிங் கோர்சஸை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.